ஃபோன்பேல நீங்க வந்து யாருக்காச்சும் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணணும் அப்படின்னா, அந்த கீழ இருக்கக்கூடிய இந்த ஸ்கேன் ஆப்ஷன கிளிக் பண்ணி, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவீங்க. இனிமேட்டு நீங்க இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட ஃபோன்பே ஆப்ப ஜஸ்ட் நீங்க வந்து ஃபோன்ல வச்சிருக்கப்ப இப்படி லைட்டா ஷேக் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஸ்கேன் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதன் மூலியமாகவே நீங்க வந்து பே பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. சைட்ல வந்து ஃபோன்பே அக்கௌண்டோட அந்த ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேக் டு ஸ்கேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. அதை நீங்க வந்து ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்க உங்களோட ஃபோன்பேல இப்போ யாருக்காச்சும் நீங்க பே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஃபோன் மட்டும் நீங்க ஷேக் பண்ணா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கேன் பண்றதுக்கான அந்த கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆயிடும். நீங்க டைரக்டா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணி வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேலரி ஆப்ஷனும் இருக்கும். இப்போ நீங்க QR யாராச்சும் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதை நீங்க ஸ்கேன் பண்ண நினைச்சீங்கன்னா கேலரியில இருந்து இந்த QR அந்த ஸ்கேனர்ல அப்லோட் பண்ணி நீங்க டைரக்டா வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன்பேல வந்து இருக்குது. ஷேக் டு ஸ்கேன் அப்படின்றது. இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது. இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களோட ஃபோன்பே ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.